ஹலோ காய்ஸ், நம்ம வந்து ரீசெண்டாக இப்போ சோலோ லெவலிங் பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து சாப்டர் 80 வந்து பார்க்கலாம். கழுத்துறக்க சவுண்டு கேட்குது. நம்ம ஹீரோ தான் நம்ம ஹீரோடைய தங்கச்சியை பார்த்து கொஞ்சம் கவலைப்படுறாரு. நான் சப்போஸ் எங்கன்னா வெளியே போகும்போது என் தங்கச்சியை வந்து யாருன்னா வந்து ப்ரொடெக்ட் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஷேடோ ஆர்மியை வந்து எழுப்புறாரு. ரீசெண்டாக வந்து அப்டேட் பண்ணியிருப்பார் இல்லையா, இந்த ஆர்க்ஸாக வந்து சமன் பண்ணுறாரு. அதுவும் எந்த ஆர்க்கை சமன் பண்ணுறான்னு பார்த்தோன்னா, நம்ம டஸ்க்குக்கு வந்து கார்டியனாக இருப்பாங்களே 4 கார்டியன், அதில் தான் ஒரு 3 கார்டியன் வந்து எழுப்புறாரு. எழுப்பிட்டு நீங்கள் என்ன 3 பேர் தானே இருக்கீங்க, கடைசியாக நான் சண்டை போடுவோம் 4 பேர் இருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஆஃப் த காட்ஸ் வந்து சொல்லுது. சார் நீங்கள் என்ன பண்ணீங்க ஞாபகம் இருக்குது தான் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ ஃப்ளாஷ்பேக் யோசிக்கிறாரு. ஆமாம்ல, நம்ம ஹீரோ என்ன பண்ணிடுவார், ஒரு கோவத்தில் அந்த ஒரு ஜென்ரலை தூக்கி செவத்தில் அடிச்சிருப்பார். அதுவும் மேலே சீலிங்கில் அங்கேயே இருந்திருக்கும், அது கீழே வந்திருக்காது. அதனால் வந்து ஷேடோ ஆர்மியில் சேர்த்துக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அவர் மிஸ் பண்ணியிருப்பார். சரி பரவாயில்ல விடு, இப்போது நான் வந்து ஒரே ஒரு ஹார்ஸ் மட்டும் அதை வச்சுக்கிறேன், மீதியெல்லாம் வந்து 2 பேரும் நீங்கள் போங்க, ஒன்றே வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் கண்ட்ரை டிஃபீட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஷேடோவாக மாதிரி நம்ம ஹீரோடைய தங்கச்சி ஷேடோவில் வந்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது அனிமையை பார்த்தா தான் எப்படின்னு தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒன்று புரியுது, நான் தங்கச்சியை மட்டும் காப்பாற்றக்கூடாது, சுற்றி இருக்கவங்களையும் சேர்ந்து காப்பாற்றணும். ஏன்னா வந்து பார்த்தோன்னா மற்றவங்களாம் வந்து என்னை அட்டாக் பண்ணுறதுக்காக வருவாங்க, என் நெய்பர்ஸுமே வந்து இதில் வந்து அஃபெக்ட் ஆவாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, இந்த வாட்டி நைட்ஸ் வந்து எழுப்பிட்டு நீங்கள் தான் வந்து இந்த ஏரியாவுடைய வாட்ச்மேன், முடிஞ்ச அளவுக்கு யார் கண்லேயும் வந்து படாமல் வந்து இந்த ஏரியா வந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க, டிஸ்போஸ்ன்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுக்குறாப்புல. ஸோ பார்த்திங்கன்னா மறுநாள் ஆகுது. மறுநாள் நம்ம ஹீரோ காரில் போயிட்டுருக்காரு. யாருன்னா யோஜின் தான் வந்து கார் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கிறான். ஸோ நம்ம ஹீரோ வந்து கேட்கலாம், நீ ஹோட்டலில் நல்லா தூங்குனியா, இப்போ இருக்கிற ஹோட்டலில் வந்து நல்ல சர்வீஸ் கொடுக்குறாங்க சார், நான் நல்லா தான் தூங்கினேன், சரி கொஞ்ச நாள் வந்து இங்கே ஹோட்டல்லே தங்கு, நான் வந்து எதனா ஒரு ஆஃபீஸ் பார்க்குறேன் நம்ம கில்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம ஹீரோடைய மைண்ட் வாய்ஸுமே வருது. அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா யோஜின் கில்டு மாஸ்டர் பொசிஷனையே அவன் வந்து விட்டுட்டு வந்துட்டான், எனக்கு என்ன பிடிச்சிருக்கிறதுனால இவனை வந்து நான் என்னத்தை சொல்கிறதுன்னு எனக்கும் வந்து புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம யோஜின் வந்து கேட்குறான், சார் இந்த நேரத்தில் வந்து வேர்ல்ட் டவருக்கு எதுக்கு சார் போகிறீங்க, அங்கே என்ன வேலை இருக்குது உங்களுக்குன்னு சொல்லி கேட்குறான். நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாமல் போயிட்டான். எங்கே போயிருக்காருன்னு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா டீமன் கேசல் டஞ்சனுக்கு தான் போயிருக்கிறாரு. உள்ளே போகும்போதே வந்து ப்ரிப்பேரர் தான் போயிருக்கிறாரு. ஒரு ரோப் வந்து வாங்கியிருக்காரு, இது வந்து விண்ட் மேஜிக்கை வந்து சப்போர்ட் பண்ணுமா, அதே மாதிரி ஒரு ரிங் ஒன்று வாங்கியிருக்காரு, வாட்டர் மேஜிக்கை வந்து சப்போர்ட் பண்ணும் போல். இந்த வாட்டி ப்ரிப்பேராக தான் போயிருக்காரு இந்த ஹீட்டுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வரும்போதே ஒரு கொஸ்டின் வந்து அப்பியர் ஆகுது. என்ன வந்து மிஷின்னா, இந்த வாட்டி இந்த பேரன் சொல்லி ஒருத்தர் இருக்கிறான்னா வந்து ஹையஸ்ட் லெவலில் இருக்கிற அவனுடைய சோலை வந்து நீ கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் வருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோக்கு வந்து ரிவார்டுமே லாஸ்ட் டைம் வந்து இந்த வாட்டி இம்ப்ரூவ் ஆகிருக்குது. அதே மாதிரி இந்த ரூயன் ஸ்டோனு வரும், அப்புறம் வந்து 30 ஸ்டாண்ட் பாயிண்ட்டு ப்ளஸ் வந்து ரேண்டம் லூட் பாக்ஸ் ஒன்று. இந்த ரூயன் ஸ்டோன் வச்சு நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது ஜாப் ஸ்கில், ஸ்பெசிஃபிக் ஸ்கில் வருமா. அதுவும் என்னதுன்னா வந்து பார்த்தோன்னா ஷேடோ எக்ஸ்சேஞ்ச் வருமா. ஸோ ஆல்ரெடி நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 ஷேடோஸ் எபிலிட்டி இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன், சேவ் அ ஷேடோ, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டொமைன் ஆஃப் தி மானார்க். ஸோ 3 ஜாப் டைட்டில் இருக்குது. அதே மாதிரி இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஷேடோ எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லி வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ரெடி ஆகிட்டார் உள்ளே போகிறதுக்கு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 76th ஃப்ளோருக்காக போகிறாரு. உள்ளே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஃபைட் சீன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எபிசோடில் இந்த வாட்டி வந்து நம்ம ஹீரோ எந்த ஷேடோ யூஸ் பண்ணுறாருன்னா, இப்போ ரீசெண்டாக அவர் அப்ளைன் பண்ணியிருப்பார் இல்லையா, கார்க்லான் தி டஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டஸ்க்கு தான் வச்சு சண்டை போடுறாரு. நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா சண்டை போடுமே யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த டஸ்க்கு வந்து கையில் வந்து ஆர்ப் ஆஃப் அவரைஸை வந்து வச்சுட்டு தான் சண்டை போட்டுட்ருக்கு. நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறாருன்னா, நம்ம ஹீரோ வந்து டஸ்க்கு சண்டை போடுறதை பார்த்துட்டு ஆர்ப் ஆஃப் அவரைஸ் வந்து வச்சுருக்கான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜிக் எனர்ஜி இமேஜை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100% மேஜிக் வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா என் ஷேடோ ஆர்மியில் சேர்ந்ததுனால டஸ்க் வந்து இப்போ இன்னும் பவர்ஃபுல்லாக தெரிகிறான். இந்த ஆர்ப் ஆஃப் எவரைஸ் இல்லைனாலுமே வந்து பார்த்திங்கன்னா இவன் வேறு லெவலில் சண்டை போடுவோம் போலே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காப்புல. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டஸ்க் வந்து ஒரு ஃபயர் பவரை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் அழிச்சிடறப்போ நம்ம ஹீரோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு லெவலாக போயிட்டே வருது. இப்போ கரண்ட்டாக நம்ம ஹீரோடைய லெவல் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா 81. அதே மாதிரி நம்ம ஹீரோடைய ஸ்டாட்ஸை வந்து நான் இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன், நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் பவர் வந்து பார்த்திங்கன்னா 24,000 இருக்குது. எம்பி மேஜிக் பவர் பார்த்திங்கன்னா 5,000 இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த் வந்து 186, அஜிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா 175, சென்ஸ் 126, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்டெலிஜென்ஸ் 189. ஸோ மீதியெல்லாம் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன், நீங்களே வந்து படித்து பார்த்துக்கோங்க. ஸோ அங்கேருந்து சீன் கட்டாக இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா யோஜினோடைய அப்பாவை தான் காமிக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில். இப்போ அவன் 2 நாளாக வந்து தூங்கிட்டு இருக்காரு. என்ன இது டிசீஸ்ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிங்க டாக்டர்கிட்ட கேட்க, டாக்டர் சொல்கிறாரு, சார் நீங்கள் இன்டர்னல் ஸ்லம்பர்னு சொல்லி ஒரு டிசீஸை கேள்விப்பட்டிருக்கீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான கோமா மாதிரி தான், அந்த இதில் தான் வந்து நீங்கள் இருக்கிறீங்க.
ஸோ அந்த டிசீஸை பற்றி நம்ம டாக்டருமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இப்போ ஒன்ஸ் வந்து உள்ள இன்டர்னல் ஸ்லீப்பில் உள்ள போயிட்டாருன்னா அவங்களால வந்து பார்த்திங்கன்னா எழுந்துக்க முடியாது. அதே மாதிரி அந்த ஒரு மேஜிக்கை வந்து அது அதிகமாக வந்து கன்சியூம் பண்ணும். ப்ளஸ் வந்து லைஃபோடைய ஸ்பேனுமே வந்து ரெடியூஸ் ஆகிட்டே வரும். இதில் வந்து பொழைச்சவங்க வந்து ரொம்ப ரேர் தான். லைஃப் சப்போர்ட் இல்லைனா வந்து செத்துருவாங்க அப்படின்றது நம்ம யோஜின் அவங்க அப்பா கிட்ட வந்து டாக்டரை வந்து வைக்கிறாரு. ஸோ டாக்டருமே வந்து பார்த்திங்கன்னா யோஜின் அவங்க அப்பா கிட்ட கேட்குறாரு, நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியில் யாருனா வந்து அண்டர் இருக்காங்களா சொல்லி கேட்குறாங்க. ஏன்னும் போது நீங்கள் வந்து ரொம்ப நேரமாக வந்து அண்டர் கூட எக்ஸ்போஸ் ஆனீங்கன்னா அந்த எனர்ஜி லெவல் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லைஃப் ஸ்பேனை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து டிக்ரீஸ் ஆகிடும். இந்த மேஜிக் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லைஃப் ஸ்பேன் வந்து கன்சியூம் பண்ணிடும். இந்த டிசீஸ் வந்தவங்களை வந்து அண்டர் கூட வந்து பக்கத்தில் கூட இருக்கக்கூடாது. ஸோ எந்த அளவுக்கு வந்து அவங்க எக்ஸ்போஸ் ஆகிறாங்களோ அந்தளவுக்கு வந்து இது டேஞ்சரு அப்படின்னு நம்ம. ஸோ அவங்க அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா யோஜின் தான் வந்து ஞாபகம் வராரு. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு வந்து இருக்கிறதே கடுப்பாவது நம்மளுடைய ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி போய்கிட்டே இருக்குது. இப்போ அவரை வந்து கில்டு மாஸ்டராக வந்து அவங்க பையனை வந்து அறிவிச்சிருந்தாருன்னா இது வந்து வேறு லெவலில் போயிருக்கும். பட் அவரால் வந்து ஏதோ ஒரு ஸ்பீச்சை கொடுக்க அங்கேருந்து சீன் வந்து அதே சேம் டைமில் வந்து கட் ஆகுது. இந்த சைடு ஜப்பான் ஐலாண்ட் வந்து காமிக்கிறாங்க. ஒரு எறும்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குகைக்கு வந்தது. அதுவுமே என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த எறும்பு வந்து சாகாமல் உள்ளே வந்துக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த எறும்பு வந்து ஒரு தீவுலேருந்து மெயின் ஜப்பான் ஐலாண்டை வந்து தொடர்றதுக்கு முன்னாடியே வந்து பறந்து டயர்டாகி தண்ணியில் விழுந்து இறந்துருக்கும் இல்லையா. ஸோ அந்த டெட் பாடியிலையுமே வந்து இந்த சீன் ஸ்டார்டிங்லேயே காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த எறும்பு வந்து பார்த்திங்கன்னா சாகாமல் இங்கே வந்து சேர்ந்துருச்சு. ஸோ இந்த சீசன் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு தெரில. பட் இந்த சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ஒரு 5 இல்லை 6 சாப்டருக்குள்ளே அடுத்த ஆண்டோடைய ஃபைட் சீன் பார்ப்போம்னு நினைக்கிறேன். நானுமே ஆர்வமாக தான் இருக்கிறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.